வணக்கம் சார். ஆ, இந்த நம்பர் உங்களோடதா? ஆமாம் சார், கடையில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க நம்பர் சார். முந்தானத்து சாயந்தரம் இந்த நம்பர்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்களே, அவங்க யார், எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? ஆமாம் சார், முந்தானத்து சாயந்தரம் ஒரு அம்மா வந்தாங்க. ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, ரொம்ப அவசரம், ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன்னு என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. சரின்னு ஃபோனை கொடுத்தேன். மற்றபடி அவங்க யார் என்ன ஏதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சார். அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன வயசு இருக்கும், ஏதாவது நோட் பண்ணீங்களா? அது ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும் சார். அவங்க இங்கே வரும்போது முகம் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு சார். எதையோ பார்த்து பயந்தது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க சார். எனக்கும் ஒரு மாதிரி சந்தேகமாக இருந்துச்சு. அதான் அவங்க பேசுனதை கவனிக்காதது மாதிரி ஓரமாக நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை மட்டும் தான் சார் கவனித்தேன், வேற எதையும் கவனிக்கல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமா? இருக்கும் சார். பார்க்க முடியுமா? வாங்க சார், வாங்க வந்து பாருங்க சார். இந்த அம்மாவான்னு பாருங்க. ஆமாங்க சார், இவங்க தான் சார். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். எபின், சொல்லுங்கள் சார். நான் ஒரு லேடியோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், உடனே செக் பண்ணுங்க. எஸ் சார், பார்த்துட்டேன் சார். இவங்க யார் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு வந்தாகணும். நம்ம டீம் காமிச்சு எல்லா ஏரியாலும் செக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சர்ச் பண்ணுற விஷயம் சீக்ரெட்டாக இருக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் முக்கியமான விஷயம், இவங்க ஃபோட்டோ எந்த ரெக்கார்ட்லையும் ஏறக்கூடாது. புரியுதா? எஸ் சார், சீக்கிரமே ட்ரேஸ் பண்ணி அனுப்புகிறேன் சார். தேங்க்யூ சார். போகலாம். டிரைவர் சார். அங்கே ஒருத்தங்க வராங்கல்ல, உரம் நிறுத்துங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம். இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தெரியும், ஈஸ்வரி அக்கா. ஓ, அவங்க இந்த பக்கத்து தெருவில் தான் 4வது வீட்டில் இருக்காங்க சார். அப்படிங்களா? ஆமா. இப்படி போகணுமா? ஆமா சார், இப்படி போய் இப்படி போங்க. சரி. சரிங்க சார். ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட். ஓகே சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், என்ன விட்டுருங்க சார், நான் எதுவும் பண்ணல சார். மாமா பதறாதீங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். அம்மா, என்ன ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஊருக்கு வெளியில் ஒரு பழைய கோயிலில் உங்களை பார்க்க வந்தேனே அம்மா. நீங்கள் கூட என் தம்பி தங்கச்சி உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லும்போது போலீஸாரன் கேட்டுட்டு ஓடிட்டீங்களம்மா. அது நான் தான்மா. ஓ, தம்பி வெற்றிமாறன் நீங்க தானா? ஆமாம்மா, நான் தான். அது நான் தான் உண்மையான வெற்றிமாறன். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்க போயிட்டு திருமக்காலில் வந்தப்போ என் அப்பா, என் அம்மா, என் பாட்டி எல்லாம் இறந்துட்டாங்க. என் தம்பி தங்கச்சியும் காணாமல் போயிட்டாங்கம்மா. அன்னைக்கு தான் நான் கடைசியாக சந்தோஷமாக இருந்த நாள். தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. அன்னைக்கு போலீஸ் நினைச்சு நான் பயந்து ஓடிட்டேன். ஆனா இப்பதான் கொஞ்சம் அம்மா, அது இருக்கட்டும், பரவாயில்ல, அதை விடுங்க. ஆனால் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே என் தம்பியும் தங்கச்சியும் உயிரோடு இருக்காங்கன்னு, அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்கள பார்க்கணுமா? அன்னைக்கு நைட் என்னமா நடந்துச்சு?
ப்ளீஸ்மா. அன்னைக்கு ராத்திரி யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? யார் இந்த குழந்தைங்க? அவங்கள ஏன் கட்டி போட்டிருக்க? ஏய் யோ, உன்னதான் கேக்குறேன். யார் இந்த குழந்தைங்க? ஏய் சத்தம் போடா. எதுக்கடி சத்தம் போடுற? ஊருக்கு போனோம், நாளைக்கு தானே வரணும்னு சொன்னேன். எதுக்கடி இப்பவே வந்த? பேசாம உள்ள போ. இது பெரிய இடத்து பிரச்சனை. போடி உள்ள. என்னையா பெரிய எடுத்து பிரச்சனை? குழந்தைங்களை சாகடிக்கிறதா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? ஏய் ஏய் உரி. ஏய் இத பார், இவங்கள முடிச்சா நமக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஏற்கனவே இவங்க அண்ணன் தப்பிச்சு போயிட்டான்னு கட்டுப்புல இருக்கிறான். நீ குறுக்க வந்த உன்னையும் சேர்த்து போச்சிருவேன். கொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டான். குழந்தைகளை சாகடிக்கிறதா லைஃப் டைம் செட்டில்மெண்டா? நீதாயா சாகணும்? ஏய் சொன்ன கேட்க மாட்டியாடி? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? யோ, சரிக்கு போகல. தம்பி, தம்பி, வாடா. ஏந்து, ஏந்து, ஏந்து தம்பி, வாடா. வாடா, வாடா தம்பி. அன்னைக்கு ராத்திரி என் கணவன் கிட்ட இருந்து உன் தம்பி தங்கச்சியை தூக்கிட்டு நான் தான் அங்கிருந்து ஓடினேன். எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ரெடில்ஸ் பக்கத்துல தெரசா ஹோம்னு நான் வேலை பார்த்த இடம், அந்த இடம் ஞாபகம் வந்துச்சு. அவங்க 2 பேரையும் நான் தான் தம்பி அங்க கொண்டு போய் சேர்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அது நல்ல இடம் தம்பி. எங்க இருந்தாலும் உங்க தம்பி தங்கச்சி கண்டிப்பா நல்லாதான் இருப்பாங்க. தம்பி தம்பி தம்பி, என்ன தம்பி பண்றீங்க? நீங்க தான் என் கடவுள். நீங்க தான் என் தெய்வம். என் தம்பி தங்கச்சியை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. தம்பி, ஆனா ஒரு விஷயம், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே ஒருத்தன் வந்தான். என்ன மாதிரியா? ஆமா தம்பி, நான் தான் வெற்றிமாறன்னு சொன்னான். அவன் பேசின தோரணை பாசம் அதெல்லாம் பார்த்துட்டு நானும் அவன் சொல்றது உண்மைன்னு நம்பிட்டேன். இப்பதான் அந்த ஹோம் இருக்கிற இடம், பேரு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து குறிச்சு போயிட்டான் தம்பி அவன். என்னம்மா சொல்றீங்க? அவங்க என் தம்பி தங்கச்சி கொலை பண்ண நினைக்கிறவங்கம்மா. ஐயோ, பாவி ஆயிட்டனே தம்பி. கஷ்டப்பட்டு காப்பாத்தின பிள்ளைங்களுக்கு நானே எம்மன் ஆயிட்டனே தம்பி. கவலைப்படாதீங்கம்மா, அவங்க போறதுக்குள்ள நாங்க போறேன். தம்பி பத்திரம். கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். ஓகே சார். ஹலோ, சொல்லு வெற்றி. அவங்க கிடைச்சிட்டாங்க. யாரு? கார்த்திக் மதுவும் கிடைச்சிட்டாங்க மாதங்கி. ஈஸ்வரி அம்மாவை கண்டுபிடிச்சேன். அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க 2 பேத்தையும் காப்பாற்றி ரெட் ஹில்ஸில் இருக்க ஒரு ட்ரெஸ் ஹோமில் தான் சேர்த்து விட்டுருந்தாங்களாம். ஓ மை காட் வெற்றி, 20 years ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபைனலி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, மதுவும் கார்த்திக்கும் எப்படி இருக்காங்க? சேஃபாக தானே இருக்காங்க? இல்லை, அவங்க சுச்சுவேஷன் பேடாக தான் இருக்கு. அவங்களுக்கு இந்நேரத்துக்கு என்ன நடக்கலாம். வெற்றி, என்ன சொல்ற நீ? என் ஐடென்டி யூஸ் பண்ணி
ஈஸ்வரி அம்மா கிட்ட இருந்த கொலைகாரன் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியிருக்கான். இந்நேரம் அங்கே போய் ரீச் ஆயிருப்பான். இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். வெற்றி என்ன சொல்ற? இந்நேரத்துக்கு அவங்க ஹோம்க்கு ரீச் ஆயிருப்பாங்களா? ஆமாம், நானும் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கேன். ஒரு 10-15 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். வெற்றி, டோன்ட் பேனிக். அவங்கள நாம சீக்கிரமாவே ட்ரேஸ் பண்ணிடலாம். 20 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் வெறும் ஒரு 15 மினிட்ஸ் தானே. அவங்க இருக்கிற இடம் நமக்கு சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். ஓகே? வெற்றி, என்னாச்சு அமைதியா இருக்க? இல்லை, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு. நீயும் வந்துடுறியா? நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். ம், உடனே வர வெற்றி. ம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்களேன். சரிங்க சார். போகாதீங்க. வெற்றி, போலாம். சிஸ்டர், Yes. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்வரின்னு ஒரு அம்மா 2 குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஒரு பையன் 5 வயசு, பொண்ணு 3 வயசு இருக்கும். அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பசங்க வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி நீங்களும் கேக்குறீங்களே. நீ சொன்னவன் தான் வந்திருக்கான் போல வெற்றி. 2 பேரா? யார் அவங்க? எப்படி இருந்தாங்க? பார்க்க கொஞ்சம் சாதுவானவங்க மாதிரி தான் இருந்தாங்க. அந்த பசங்களை கொண்டு வந்து விட்டு ஈஸ்வரி அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்துட்டதா சொன்னாங்க. வந்தவங்கல்ல ஒருத்தர் அந்த 2 பசங்களோட அண்ணன்னு சொன்னாரு. சிஸ்டர், அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அந்த தம்பி ரொம்ப எமோஷனலா பேசினாரு. அந்த பசங்களோட சொந்த அண்ணன்னு சொல்லி அழுதாரு சார். 20 வருஷம் கழிச்சு தேடி வந்திருக்காரு. அதனால தான் சார் பாவப்பட்டு அந்த டீட்டெயில்ஸ் எழுதி கொடுத்துட்டேன். ஏன், என்னாச்சு சார்? சிஸ்டர், அவனுக்கு தப்பானவனுங்க. அவனுக்கு 20 வருஷமா அந்த குழந்தைகளை கொலை பண்ண ட்ரை பண்றவனுங்க. நான் தான் ஏசிபி வெற்றிமாறன். இந்த கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். எனக்கு உடனே அவங்க டீட்டெயில்ஸ் வேணும். அப்பதான் அவங்களுக்கு முன்னாடி நான் போக முடியும். அவங்களை காப்பாற்றணுமா? ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க சார். தப்பான ஆளுங்களுக்கு தகவல் கொடுத்துட்டேனே. அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்த ஃபைல் கூட இங்கதான் இருக்கு. இந்தாங்க சார், பாருங்க. சார், அந்த 2 பேர்ல பையனை ஒரு ஃபாரினர் தத்தெடுத்திருக்காங்க சார். ஃபாரினரா? எந்த கண்ட்ரி சிஸ்டர்? அவங்க யூகே மேடம். அக்ரிமெண்ட் எல்லாம் முடிச்சு அந்த பையனை அவங்க யூகே கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை பத்தி எந்த தகவலும் இல்லை சார். அடாப்ட் பண்ண ஒரு பேரு ரிச்சர்ட். சரி, அப்போ அந்த பொண்ணு டீட்டெயில்ஸ் இருக்கா? பார்க்குறேன் சார். சார், அந்த பொண்ணை சென்னையில் இருக்கிற ஒரு குடும்பம் தான் சார் தத்தெடுத்திருக்காங்க. அவங்க அட்ரஸ் இங்கே தான் இருக்கு. இருங்க சார், எழுதி தரேன். இதோ இருக்கு சார், இந்தாங்க சார். இதில் அந்த தம்பியை தத்தெடுத்த லண்டன் அடாப்ஷன் ஏஜென்சி அட்ரஸும் எழுதியிருக்கேன் சார். எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்திடுங்க சரிங்க சார். சிஸ்டர், வாங்க போலாம். வெற்றி, நீ தங்கச்சி அட்ரஸ்ல போய் பாரு. நான் அடாப்ஷன் ஏஜென்சில உன் தம்பியை பத்தி விசாரிக்கிறேன். ஓகேம்மா. சார் சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? வெற்றி சாரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு புரியுது சார். பட் ஆனால் நம்ம ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கோம். அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தா இந்த கேஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுல்ல சார். சார், இங்கே பாருங்க சார். 100 பவுன் திருட கேஸை பாருங்க சார். இவனமோ பயங்கர பில்டப்பாக இருக்கு இவனுக்கு. ஏதோ சொகுசு காரில் மட்டும்தான் வருவானா, எக்கச்சக்கமாக வீடெல்லாம் இருக்கான். ஏதோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவானாமே சார். என்னதான் காசு நிறையா திருடினாலும் வீட்டில் வைக்க முடியுமா? இல்லை அது மேலே படுத்து தூங்க முடியுமா? ஏதாவது வீடு மாறிட்டே இருக்கணும், இல்லைன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி தானா? அவனோட பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா ஈஸியாக தொக்கா தூக்கிடலாம். தட்ஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். யாரு தெரியல சார், ஏதோ ஸ்பேம் கால் மாதிரி இருக்கு. இந்தியன் நம்பர் இல்லை, இன்டர்நேஷ்னல் நம்பர்லேருந்து வந்திருக்கு. அதுவும் வாட்ஸ்அப்லேருந்து வந்திருக்கு சார்.
ஸ்பாம் கால் பண்ணுறவங்களுக்கு நீ என்ன போலீஸ்காரி நான் தெரிய போகுது. அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. ஆ மேடம், இன்னைக்கு தூல்பேட் சிவன் கோயில்ல சிறப்பு பூஜை நடக்குதுல்ல, அதுல ஒரு கும்பல் இறங்கி திருட போறாங்க. இப்பவே போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம். சார் கட் ஆயிடுச்சு சார். சிவன் கோயில் சிறப்பு பூஜை திருட்டு. நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு தானே கால் பண்ணணும். அது நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓன் நம்பருக்கு அதுவும் வாட்ஸ்அப் காலில் கால் பண்ணி பேசியிருக்கான். பயங்கரமான இன்ஃபார்மராக இருப்பான் போல இருக்கேன். சார் எனக்கு என்னமோ இது ஒரிஜினலான இன்ஃபார்மரா இல்லை நம்மள ஏதோ டைவர்ட் பண்ணுறதுக்காக விளையாடுறாங்களான்னு தெரியலையே சார். இருக்கலாம். ஆனால் நம்ம காதில் விழுந்துருச்சே. பொய்யா இருந்தால் போய் சாமி கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வருவோம். உண்மையாக இருந்தால் திருடனை பிடிச்சி சங்கூதிட்டு வருவோம். பட் நம்ம போய் தான் ஆகணும். காக்கி சட்டை போட்டிருக்கோம். இங்கேருந்து 4 தெரு தள்ளி தானே அந்த சிவன் கோயில்? ஆமாம் சார், இங்கேருந்து பக்கத்தில் தான். சரி இரு. ஆ ஹலோ வெற்றி, அந்த லண்டன்காரங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடாப்ஷன் கமிஷனுக்கு வந்தேன். ஆனா இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஒரு 2-3 நாள் ஆகும்னு சொல்றாங்க. ஆமா, நீ அந்த ஹோம்ல கொடுத்த அட்ரஸ்க்கு போனியா? போன மாதிரி. ஆனால் இப்போ அங்கே யாருமே இப்படி இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு